இந்தாங்க அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே நான் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டேன் அத்தை. ஸ்டெயின்லாம் எதுவும் இல்ல அத்தை. கம்ப்ளீட்டா நான் வாஷ் பண்ணிட்டேன். ம் இருக்கட்டும் இருக்கட்டும். ம் ஓகே அத்தை. தமிழ், இங்க வா. என்னாச்சு சார்? உன்னால ஒரு விஷயம் முடியலன்னு சொல்லி ஒதுங்கிக்கோ. இப்படி கமிட்மெண்ட் எடுத்துட்டு சொதப்பிட்டு இருக்காதா? என்ன சார் ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏன் ஏன் கிளையண்ட் கால் அட்டெண்ட் பண்ணல? பதினோரு மணிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கிளையண்ட்ஸ் கூட மீட்டிங்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அங்க என்ன பாக்குற? அவங்களுக்கு எதுக்கு அது சம்பந்தமா? தமிழ், நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கணும். வீட்ல இருந்து ஒர்க் பண்றேன்னு சொன்ன, சரி நானும் விட்டுட்டேன். இப்படி சொதப்பி வச்சிருக்க. ஜானு இந்த வேலையை நம்ம கையில ஒப்படைக்கும் போது என்ன சொன்னாங்க? இல்ல சிபி சார், கொஞ்சம் வேற வேலை இருந்துச்சு. இதை விட அப்படி என்ன வேற வேலை? அது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? ஆரம்பத்துல இப்படி சொதப்புனா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையில எப்படி நம்பி கொடுப்பாங்க? சாரி சிபி சார். ஆமா சாரி. இத சொல்றது உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க சாரி சொல்லிட்ட, நான் அந்த கிளையண்ட் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்ன இதெல்லாம் விதியா? எங்கேயோ இருக்கிற ஃபாரினர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. அவங்க எவ்வளவு அப்செட் ஆனாங்க தெரியுமா? அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க பாரு, உன்னால முடியலனா சொல்லிட்டு விலகிக்கோ. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சும்மா வேலைக்கும் ஆசை இஷ்டத்துக்கும் இருக்கணும்னா அதுக்கு இது இடம் இல்ல. தமிழ், இது வரைக்கும் ஜானு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு அப்புறமும் காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். உன்னால இந்த கால் அட்டெண்ட் பண்ண முடியலனா எதுக்கு மீட்டிங் செட் பண்ற? ரீஷெட்யூல் பண்ணிருக்கலாம்ல. ஏதாவது பேசு தமிழ். தப்புதான் சிபி சார். என் மேல தப்பு இருக்குன்னு போது நான் என்ன பேச முடியும்? தப்ப ஒத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இனிமே இது மாதிரி பண்ண நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன், பாத்துக்கோ.